கத்துனானே! அவ நார்மலா தான் பேசுறா. அவரு நான் இவரு வந்து பெரிய புளுத்தி மாரி கத்திட்டு இருக்காரு அவட்ட போய். அவன் கத்திட்டு டவுன் பண்ணுங்க இல்ல, டோன இல்ல. அப்டிங்கிறான். இவரு கிரைம் ரேட் வந்து எழுதின்னு தான் இருக்கிறாங்க. இவரு ஒரு வீக் தொக்கா மாட்டும்போது தொக்கா வச்சு செய்யறது தான் காத்துன்னு இருக்கிறாங்க. அது எந்த வீக்குன்னு கேளுங்களேன், தெரியல. இங்க வந்து மொத எஃப்ஜே புடிச்சு கேட்கணும். அங்க கனிய புடிச்சு கேட்கணும். கனி வாஸ் லிட்டரலி ஸ்டாண்டிங் ரைட் நெக்ஸ்ட் டு தேர். கனிக்கு வந்து அந்த சொன்னது எஃப்ஜேன்னு தெரியும். அதுக்காக தான் அங்க வந்து முட்டு குடுத்ததே. ஓகே. அங்க எழுதுனது எஃப்ஜே, அங்க சொன்னது எஃப்ஜே, எழுதுனது திவ்யா. பின்னாடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது கனி. அங்க வந்து எஃப்ஜே சைடு சொன்னனால தான் மாட்டிப்பான்னு சொல்லி தான் அங்க முட்டே குடுத்தாங்க. பக்கத்துல உட்கார்ந்து சாண்ட்ரா. அங்க குடுத்த முட்டு கனி குடுத்ததுக்கு வந்து இட்ஸ் நாட் காஸ் இல்ல, இல்ல ஒண்ணுமே இல்ல. எஃப்ஜே சொல்லியிருக்கான். எஃப்ஜே சிக்குவான். எஃப்ஜே சிக்குனா விடுவாங்களா அவங்க? அத கிளிப்பு போட்டாங்களே. அதான் தெளிவா போட்டான் 1 ஹவர்ல. கிளீனா வந்து இவன் சொல்றதுக்கு அது பாத் எழுதுறத போட்டு காட்டிட்டான் நல்லா. எஃப்ஜே வந்து ஒரு வொர்க் பண்ணலங்க. கையில ஏதோ அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்துருக்கான். ஒண்ணுமே பண்ணல அவன். இல்ல ப்ரோ, வேலை இப்ப எனக்கு செய்யாததுக்கு தான் என்னன்னா, அவ்வளவு முட்டு. இல்ல அந்த நாயால புரியுதுங்களா? ரொமான்ஸ் கிச்சன் மட்டும் பண்ண முடியும். கிச்சன்ல ஃபுல்லா சமைக்கிறது பூரா இவங்க தான் பண்றாங்க. எல்லா வசதியும் வெஷல் வாஷ் பண்றது இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. கடுப்பாக தான் செய்யும். யாருமே ஹெல்ப் பண்ணலன்னா கடுப்பாக தான் செய்யும். ரசிகன் திருப்பி திருப்பி கன்ஃபார்மே ட்ரிகர் ரொம்ப பண்ணா கஷ்டமா இன்னும் இருக்கும். காண்டாக தான் செய்யும். 3 நாளா ஒரே இவங்க தான் ஆளு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஷி அதான் ஹேஸ் அ அதான் அதுதான் மந்த்லி நானும் இஷ்யூ சொல்ல ஆல்சோன்னு வந்தேன். சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க ஒரு லைவ்ல. அதையும் நோட் பண்ணீங்களா? அதையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு. என்னது? இல்ல வெளியில உட்காந்துட்டு அது சொன்னதுக்கு வந்து மாசம் மாசம் வர்றதானே போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஒருத்தன். என்ன சொல்லலாம்? அததான் நான் சொன்னேன். ஆமா வந்த உடனே ஆமா அதுதான் நான் சொன்னேன். எவ்ளோ கிராம்ப்ஸ் இருக்கும் தெரியுமா? அவ வந்து 15 பேர் இருக்க வீட்டுக்கு தனியா பாத்திரம் தேய்க்கிறா, சமைக்கிறா. அது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? என்னால நெனச்சே பார்க்க முடியல. அண்ட் இவ்ளோ வந்து அவள எமோஷனலா இது பண்றாங்க. அவ பர்ஸ்ட் அவுட் ஆக தான் செய்வா. 3 வாட்டி அழறா. இத இட் இஸ் ஓகே நம்பலாமா? டு பர்ஸ்ட் அவுட் சரியா? நான் திருப்பி சொல்றேன்ல, the meter is wrong cause people judge power in a different way. They don't use the same scale for everyone else. எக்ஸாக்ட்லி. everyone else வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடி ஊர்ல இருக்க அங்க இருக்க எல்லாத்துக்கும் அடி விழுகும். they don't use the same scale. இப்போ வந்து நான் வந்து மிச்சம் ட்ரீட் பண்ண மாதிரி தான் நான் பாரு ட்ரீட் பண்ணேன் அப்படின்னா, பாரு இதுல ஒண்ணுமே இல்லைன்றவாங்க. பாவம் அங்க பாரு, பாவம் பாரும்பாங்க. பாவம் பாருங்க எவன் சொல்லுவானா? ரசிகன் இது 1 ஹவர்ல செம்ம ஃபுல் பாசிட்டிவ். ஓப்பனா சொல்ல போனா இது வீக்கெண்ட்ல தெரியல. ட்விட்டர்ல let me tell you, வீக்கெண்ட்ல அடி விழுக போறது கனிக்கு விழுக போகுது. சரியா? நான் இப்பவே சொல்றேன். கனிக்கு கண்டிப்பா அடி விழுக போகுது. வியானாக்கு விழுக போகுது அடி. எனக்கு தெரியல ரசிகன். எனக்கு வர வீக்கெண்ட் எபிசோட் பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. பைத்தியக்காரன் பையன் மாரி ஹோஸ்ட் பண்றான். சம்டைம்ஸ் அடிக்க வேண்டியவங்கள அடிக்க மாட்றான். ஒரு வீக்கெண்ட் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வீக்கெண்ட் டிஆர்பி இஸ் த ஹையஸ்ட் ஆஃப் தி சீசனா. சரியா? இப்போ வந்து அவங்க எது? மொத்தமா அந்த அடிச்சு பிளாஸ்டிக் உட்கார சேர வச்சுட்டாங்க. தூக்கி எறிஞ்சதுக்கா? அதேதான். அது லாஸ்ட் சீசனா இல்ல அதுக்கு முந்தின இதுவா வீக்கெண்ட்? இந்த இல்ல வீக்கெண்ட் இல்ல ப்ரோ. லாஸ்ட் வீக்கெண்ட் இப்ப இந்த போச்சுல வீக்கெண்ட் வீக்கெண்ட். முடிஞ்ச வீக்கெண்ட். சேர் தூக்கி எறிஞ்ச வீக்கெண்ட். சாண்ட்ராவையும் பிரஜனையும் அடிச்ச வீக்கெண்ட். ஹையஸ்ட் ஓ டிஆர்பி. அதுவா? அப்படின்ற போது இவங்க இப்போ வந்து இவங்களை அடிச்சு உட்கார வச்சுட்டான். இப்போ இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ எங்க போய் டிஆர்பி தேடுவ? வீட்ல இருக்க ஒருத்தன் பேச மாட்டான் இப்ப. மறுபடியும் இதே அந்த அடி. இப்போ பாரு இந்த சொல்லிட்டால நீங்க நான் என்னை வீட்டுக்கு போக அனுப்பிச்சு வச்சிருன்றாங்க. அனுப்பிச்சு வச்சிருங்க அவ்வளவுதானே. அவ்வளவுதான் வச்சு ரசிகன் அதுக்கப்புறம் இன்னி கூட நிச்சயம் சரி ஷோ நடத்தட்டும். பிரஜன் பேச வந்த போது பின்னாடி சாண்ட்ரா அப்படியே அமுக்குனாங்க பாத்தீங்களா இல்லையா கையை வச்சு. அவங்க பிரஜன் வேணாம் திருப்பி தானே ஆரம் சொல்றாங்க. ட்ரிகர். போன வாரம் வீக்கெண்ட் வானது போதுன்றாங்க. புரியுதா? இஸ் ஓகே காம் டவுன். 2 வாரம் சும்மா இருங்கன்றாங்க. 2 வாரத்துக்கு வந்து இவங்க காப்பாத்திடுவாங்க. சேனலே காப்பாத்திடுவோம். அதான் 2 வாரம் சும்மா இருயா, மிச்சம் எல்லாம் வெளில போட்டுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தே வில் டேக் அவுட் அரோரா தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அரோராஸ் கேம் இஸ் ஓவர். இப்போ வந்து அவங்க அரோரா உள்ள வச்சிருந்த மெயின் ரீசனே வந்து ஷி வில் ட்ரிகர் கம்மு அண்ட் பாருன்னு. கம்மு பாரு நீ என்னெல்லாம் பண்ணிக்கோ, நாங்கள் இப்படி தான் இருக்கோம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அரோராஸ் கேம் இஸ் ஓவர். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மோஸ்ட்லி அரோரா கிளம்புங்க மாண்டுருவாங்க. இல்லைன்னா கனியை கூட தூக்கிடுங்கன்றா. என் டைட்டில் வின்னர் ரம்யாவை தூக்கிடுவாங்க. இல்ல ரம்யா வச்சுங்க, கனியை தூக்கிடுங்க. கனி கூட சான்ஸ் இருக்கு ஆக்சுவலி. கனி ஒரு அரோரா தான். வியானாக்கே சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி நிறைய பண்ணதுனால ஓட்டு வந்திருக்குன்னு தோணுது எனக்கு. டூ மச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லவ் கண்ட்ரோவர் வந்துருச்சு. ஸோ அந்த இன்ஸ்டா சரிங்க. சைடு கப்பல் வியாபாரிகள்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க. சரி ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க ஒரு 2 ரவுண்டு பேர். போயிடுவோம். பிரகாஷ் பேசிடுங்க ப்ரோ. அதான் ப்ரோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்தேன் கொஞ்சம் லைவ். ஸோ மார்னிங் வந்து எஃப்ஜேக்கு கை கட்டானது வந்து எல்லாருமே அங்கே இருந்தவங்கலாம் பார்த்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னா இது வந்து அவன் வந்து அந்த கிளாஸை கழுவும்போது தான் ஆச்சுன்றது எல்லாருக்குமே அங்கே கிளியராக தெரிஞ்சிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறமா வந்து லெட்டர் எழுதும்போது எஃப்ஜேவே தான் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த கண்டென்ட் அதெல்லாம் ஓகே தான், அக்செப்டபிள் தான். ஒன்ஸ் இந்த லெட்டர்ஸில் வந்து இது பண்ணும்போது எல்லாரையுமே கலாய்ச்சியும் எழுதியிருக்கிறாங்க, பார்வதி இது நிறைய கலாய்ச்சி எழுதியிருக்காங்க. பட் இந்த லெட்டரில் வந்து பார்வதி வந்து இப்போ எஃப்ஜே கையை கட்டானதுக்காக தான் டென்ஷன் ஆனாங்களா, இல்லை வந்து அந்த வசம் அந்த வார்த்தைக்காக டென்ஷன் ஆனாங்களான்றது தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் எஃப்ஜே வந்து கட்டு போட்டு வந்து கூட இது வெண்டைக்காய்லாம் கட் பண்ணி தான் கொடுத்தான். ஓகேங்களா? நீங்கள் தான் ப்ரோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரஸ்கின் ப்ரோ நீங்கள் தான் சொன்னீங்க எஃப்ஜே எதுவும் வேலை செய்யலைன்னு. பட் அவன் கட் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் சாயங்காலம் டீ போட்டு கொடுக்கறது கூட வந்து டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது இவர்கிட்ட கூட வினோத்துக்கிட்ட கூட ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஆச்சு. ஸோ அதெல்லாமா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தான். அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இந்த காய் கட் பண்ணி கொடுக்கறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தான். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் தென் இவங்க வந்து ஓவராக எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. மேபி அந்த ஹெல்த் இஷ்யூவால் கண்டிப்பாக அது எக்ஸாஸ்ட் ஆகிருப்பாங்க, அது ரைட்டு தான். பட் அவங்க வந்து என்னென்னா ஒரு கேல்குலேட்டிவாக வந்து என்னென்னா எப்பவுமே வந்து யாருன்னா ஒரு இது சொன்னாங்கன்னா உடனே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அது நல்லா போய் திங்க் பண்ணிட்டு வந்துட்டு இந்த வார்த்தையை வந்து நம்ம போட்டோம்னா அது வந்து ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு கேல்குலேட்டிவ் கேம் ஆடுறாங்க. அது கரெக்டு தான், ஓகே. அவங்களுக்கு அவங்க ஆடாமல் வேறு யாரும் ஆட முடியாது. பட் இது வந்து கேரக்டர் அசாசினேஷன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாலாம் வந்து திங்க் பண்ணுற மாதிரி ஒரு இது வேர்டே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அந்த வசம்ன்ற வார்த்தை வந்து நம்ம கிட்ட வந்து உள்ள வந்து இழுத்தாங்க, அவரை அந்த அமித்தை வந்து கூப்பிட்டாங்கன்ற மாதிரி தான் மீனிங். ஸோ அது வந்து என்னன்னா சரி இவங்க வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்கன்னும் போது ஒரு தடவை வந்து நீங்க வந்து இது பண்ணீங்க, கோவப்பட்டீங்க. அதுதாங்க நானும் சொன்னேன். அவங்க வந்து அதுக்கான இடத்தை குடுக்குறாங்கங்க. அவரும் தர்மலிங்கத்தையே வச்சு கிண்டல் பண்றதுக்கு இடம் குடுக்குறாங்கங்க. அதுக்கப்புறம் அவங்களே கோச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வசம்ன்ற வார்த்தையை வச்சு கோச்சுக்கிறாங்க. இது வந்து பார்வதியா கோச்சுக்கிறாங்களா, யாரா கோச்சுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அப்புறம் பாருவா பேசுறேன்றாங்க, வசந்தியா பேசுறேன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். கேரக்டர் அசாசினேஷன்ன்றது வந்து இந்த பொம்பளை ஆம்பளை மேட்டர் அதுக்கு மட்டும் தான் வந்து கேரக்டர் அசாசினேஷன்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கேரக்டர் அசாசினேஷன்றது ஒரு தப்பான என்ன விஷயம் சொன்னாலுமே அது கேரக்டர் அசாசினேஷன் தான். இப்ப வந்து அந்த குட்டி வார்டனோட கை வந்து அடிபட வச்சு அப்படின்றது கூட ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தான். வேணும்ட்டே ஒருத்தங்களுக்கு வந்து ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்கள பார்த்தா அதுவும் கேரக்டர் அசாசினேஷன் தான். அதுக்கு தான் நான் சொன்ன வந்து காலையில எல்லாருமே பார்த்துட்டாங்க. அவன் பாத்திரம் அந்த இது கிளாஸ் கழுவும் போது தான் கட்டானது அங்கிருந்த எல்லாருக்குமே தெரியும். இப்ப லெட்டர்ல எழுதிட்டாங்கன்றதுக்காக இவங்க மேல வந்து யாரும் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? இததான் நானும் சொன்னேன். அது ஒரு ஃபன் கண்டென்ட் தான் அந்த லெட்டர்ல எழுதிருக்காங்க. இது ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை தான் வந்து அவங்க எழுதிருக்கிறாங்களே தவிர யாரும் வந்து அங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணி நீ தான் பார்வதியோ இல்லைன்னா வந்து அந்த அந்த யாரும் அவங்க அந்த வசந்தி மேடமோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாரும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லல. எல்லாரும் சரி பிரகாஷ், இப்போ அவங்க அப்படிதான் பண்ணாங்கன்னு நாங்க எப்படி எடுத்துக்கிறது? புரியல. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஃபன்னா தான் அது எழுதுனாங்க, நாம எப்படி எடுத்துக்கிறது? அப்போ அவங்க வேணும்ட்டே பழி போடுறதுக்காக கேரக்டர் அசாசினேட் பண்ண தான் எழுதிருக்காங்கன்றது அப்ப நாம எப்படி எடுத்துக்கிறது? ப்ரோ தயல் ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ சொல்லுங்க. நீங்க இருங்க, நான் அதுக்கு பதில் நான் சொல்றேன், நான் வச்சுனுக்கிறேன். நீங்க பிரகாஷ் நீங்க சொல்லுங்க. அதுக்கு தான் ப்ரோ இருக்கு வீக்கெண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. வீக்கெண்ட்ல வந்து எப்படியா இருந்தாலும் பேசதான் போறாங்க. ஓகேங்களா? இதை விட்டுற மாட்டாங்க. ஓகேங்களா? அது அங்க அட்ரஸ் பண்ணும்போது அப்ப புரிஞ்சுப்பாங்கல்ல. சரி, இப்போ இந்த வார்த்தை வந்து தப்புன்றது ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சது? யாரு? பார்வதி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. தர்மலிங்கம். நல்லா பாருங்க அதுல போயிட்டு. எது கட் பண்ணதா? அந்த வேர்டு தப்புன்றது. நீங்க அவர் பாயிண்ட் சொல்ல விடுங்க. அவர் ஃபுல்லா முடிச்சிட்டோம் பிரகாஷ். இல்ல புரியல பேசுவோம் ப்ரோ. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் பிரகாஷ், நீங்க ஃபுல்லா பேசி முடிச்சிருங்க. யாரும் இன்டரப்ட் பண்ணாதீங்க. பேசி முடிச்ச ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஓகேவா? ஏன்னா இன்டரப்ட் ஆனா இதாகுது, கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க தெளிவா உங்க பாயிண்ட் தெளிவா வச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? அதுதான் ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து யாரையுமே வந்து இங்க வந்து இவங்களை மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக நான் ஒருபோதும் பேசுறது கிடையாது. இல்ல நீங்க உங்க பாயிண்ட் பேசுங்க. ஓகே. அதுதான். ஸோ அதுதான் வந்து என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசும்போது வந்து இவங்க தான் வந்து பேசினாங்க. யார்? வசந்தி மேடம் தான் வந்துட்டு அந்த ரூம் உள்ள வரைக்கும் போயிட்டு வந்து எடுத்து வச்சு பிரின்சிபால் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து எழுதியிருக்காங்க, யார் இது எழுதுனது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி சொன்னாங்க.
ஓகேங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உள்ள அந்த ரூம் உள்ள போய் கேட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்க வாங்க வெளிய வாங்கன்னு சொல்லிட்டு வெளிய கூட்டு போயிட்டு, இவங்க எழுதியிருப்பாங்களா, அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த கையெழுத்து வந்து யாரு சுபிக்ஷா எழுதியிருக்கா மாரி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான் கமருதீன். அந்த மேட்டர் அப்படியே நான் அப்படியே வரேன் நானு. கமருதீன் சொன்னோனே வந்து எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு அப்படியே வெளிய வருவாங்க. யார் எழுதுனது, யார் எழுதுனதுன்னு. அப்படி வரும்போது தான் இவங்க வந்து அமித் கிட்டயே கேட்பாங்க. பாருங்க இந்த மாரி எழுதியிருக்கிறாங்க. நான் வந்து வீக்கெண்ட்ல வந்து நான் கேட்க தான் போறேன் அப்படின்ற மாரி. அவர் அப்பதான் வந்து சொல்லுவாரு, இது வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ணல. நீங்க மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி தான் வந்து இது வந்து பெரிய இஷ்யூ ஆக்குற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் வந்து அப்பயே வந்து ஒரு மாரி இதுவாயிடுவாரு, ஆஃப் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா தான் வந்து மறுபடியும் வந்து பிரின்சிபால கூட்டிட்டு போயிட்டு அவங்க அந்த குரோசரி அந்த இதுவாண்ட அந்த சோஃபால வெளிய உட்காந்து பேசும்போது, இவரு பிரஜின் வந்து அவர் ஒரு கேம் ஆடுவாரு. எங்க நம்ம தனியா மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து எல்லாரையும் கூப்பிடுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து மறுபடியும் அமித்த கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் தமிழ் மேடம், அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த எஃப்ஜேவி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது, அவங்க படிச்சு காட்டும்போது கூட வந்து அவங்க பாயிண்ட்லேருந்து அவங்க வெளியே வரவே இல்லை பார்வதி. ஓகேங்களா? மறுபடியும் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து லிவிங் ஏரியாவில் வந்துட்டு பேசும்பொழுது தான் எல்லாருமே எக்ஸ்பிளேஷன் பண்ணும்போது, என்னடா எல்லாருமே நம்ம பக்கம் திரும்பிட்டாங்களே சொல்லிட்டு தான் பார்வதி வந்து ஓவராக எக்ஸஸ் ஆகிட்டு வெளியே வந்து உட்காந்து அழுவாங்க. இதுதான் நடந்த விஷயம். நானும் லைவும் பார்த்தேன், 1 hour எபிசோடும் பார்த்தேன். ஸோ ஓகே, அவங்க பாயிண்ட் வந்து கரெக்டு அப்படின்ற பட்சத்தில் யார் யார் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் வியானாக்கு, எஃப்ஜேக்கு, நீங்கள் கனிமொழி, பிரஜின் எல்லாருக்குமே வந்து இருக்குது. ஏன்னா பிரஜின் வந்து பிரின்சிபல் ரோலில் வந்து அவர் கண்டினியூஸாக பண்ணவே இல்லை. நடுவில் வந்து அவர் வந்து இதுவாகிட்டார், டவுன் ஆகிட்டார். இதுதான் மேட்ரு. தேங்க்யூ. ஓகே. சரண்யா ஒரு 5 மினிட்ஸ் மேஜிக் பேசிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. மேஜிக் பேசிருங்க. ஓகே, ஓகே. நான் இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்த வரைக்கும் நான் லைவும் பார்த்தேன் கொஞ்ச நேரம். ஈவினிங் அந்த சினாரியோ நடக்கும்போது. அத வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த லெட்டர் வந்து கேரக்டர் அசாசினேஷன் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகேவா? அதுல இருக்க லெட்டரே வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அது கேரக்டர் அசாசினேஷனா தான் பார்க்குறேன். அண்ட் பெர்சனல் அட்டாக் தான். இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த கேம் வந்து ஃபுல்லா மூவ் ஆகுறது எப்படின்னா, வார்டன் வெர்சஸ் ஹவுஸ்மேட்ஸா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டூடண்ட்ஸ் யாருமே போய் பெருசா வந்து மத்த டீச்சர்ஸயோ, பிரின்சிபல்ட்டயோ அங்க ஒண்ணும் பெருசா ஒண்ணும் வம்பு பண்ணல. இது வந்து ஒரு சைடு ஒரு கார்னர் கேம் மாரியே தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அண்ட் மெயின் கல்ப்ரிட் வந்து இதுல யாரு அப்டின்னா, எஃப்ஜே. அவனுக்கு வந்து கையில அடிபட்டுருக்கு. ஓகே. ஒரு விரல் அடிபட்டுருக்கு. ஃபிங்கர்ல அடிபட்டுருக்கு. காய கட் பண்ணி குடுக்க சொல்லு. ஆ வெசல் வாஷிங்க நீ பார்வதி கிட்ட குடு. நீ கிளீன் பண்றது ஒரு கையில அடிபட்டு கரண்டி புடிச்சு கிண்ட முடியாதா? ஏன் நம்ம அத வீட்ல பண்ணலையா? சும்மா ஒரு கிளாஸு ஒரு கையில அடிபட்டுச்சு அப்டிங்கிறதுக்காக வந்து, நீங்க ஃபுல் ஒர்க் எதுவுமே பார்க்காம இருப்பீங்களா? ஸோ லெட்டர் வந்து நம்ம என்ன நெனச்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, ஸ்டூடண்ட் தான் எழுதுனாங்க அப்டின்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஸோ அங்க தான் வந்து நீங்க ஸ்டூடண்ட் கிட்டயே போயிட்டு இது பண்ணீங்க. அப்ப அவங்க அப்டி சொல்றதுல என்ன அப்டின்னு. அந்த இடத்துலயே அந்த நரேட்டிவ் வந்து ஆக்சுவலி தப்பு. லெட்டர வந்து எஃப்ஜேஓ சொல்ல சொல்ல தான் திவ்யா எழுதியிருப்பாங்க. அங்கேயே அவ வார்டன் ரோல்ல கிடையாது. ஸோ இந்த டாஸ்க்கே வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்டும் 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது, அங்கேயே இவன் வந்து ரோல் ப்ளே பண்ணாம, உள்ள இருக்க வெஞ்சன்ஸ காட்டுறதுல தான் வந்து எஃப்ஜேவும் கனியுமே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப கனி போய் அவங்கள ஒரு வேர்ட் சொன்னதுக்கு வந்து நீங்க கொஸ்டின் கேட்கிறீங்கன்னா, அப்ப கனி வந்து அங்க என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க? பிரஜன் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார்? பிரஜன் வந்து பிரின்சிபலா இருந்தாரா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஹி இஸ் நாட் அன் பிரின்சிபல். பிரின்சிபலுக்கான எந்த ரோலுமே அவர் பண்ணவே கிடையாது. அண்ட் யாரா இருந்தாலும் 3 நாளா ஒருத்தவங்க ஒரே வேலைய பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக தான் செய்யும். அத காட்ட தான் செய்வாங்க. ஓகேவா? நீங்க இதுக்கு எதுக்கு சென்சிட்டிவா எடுத்துக்கிறீங்க? இது டாஸ்க் தானே, அதுதானே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீக்கெண்ட்லயே கியூசி டாஸ்க்லயுமே சுபிக்ஷா சாரி கட்டிட்டு வந்ததுக்கு விக்கல்ஸ் அப்படி பண்ணத அது தப்புன்னு சொல்லி விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. எவ்ரிதிங் இஸ் டாஸ்க். எவ்ரிதிங் இன் த டாஸ்க் இஸ் நாட் எ ஃபன். தேர் இஸ் அ மீட்டர். அத தான் இன்னைக்கு பார்வதி திரும்ப, 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 திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபன்னா பண்றது ஃபன்னா இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு மீட்டர் இருக்கு. அப்படின்னு சொல்லி. அந்த சாரி எடுத்து ஒளிச்சு வைக்கும்போதே அதான். இதுல அவங்க வுமன் கார்ட் எடுக்குறாங்க, கேரக்டர் அசாசினேட் கார்ட் எடுக்குறாங்க அப்படின்னா அது கிடையாது. அவங்க தெளிவா 1 hour எபிசோட்லயுமே அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. ஃபன்னுங்கிற மீட்டருக்கு தேர் இஸ் அ மீட்டர் அப்படின்னு. அத யாருமே நம்ம வந்து அத வந்து அட்ரஸ் பண்ண மாட்றோமோ அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா,
இதுல வந்து தர்மலிங்கம் சார் தான் வந்து அவங்கள இந்த ரோல் பிளே கூப்பிட்டுருப்பாரு ராஜாராணி டாஸ்க்ல இருந்து. ஓகே. அவர் வந்து ஹி ஹஸ் கிளியர்லி ஒத்துக்கிட்டாரு. எனக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஆனா நீங்க திரும்ப திரும்ப உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. உனக்கு கேட்க வேணான்னா, அவங்களுக்கு அத கேட்கணும். ஸ்டூடண்ட்க்கு அட்ரஸ் பண்ணணும் அப்டின்னா, அது அவங்களோட கேமு. அமித்துக்கு வந்து அது பண்ண வேணான்னா, அது அவரோட கேம். அவர் எப்பயும் போல அமைதியா பாட்டு பாடிட்டு, இந்த பிபி ஹவுஸ்ல ஒலா வந்துகிட்டு, இளையராஜா சாங்ஸ்லாம் பாடிட்டு ஒலா வந்துட்டு இருக்காருன்னா, நீ இருந்துட்டு போ. ஒய் ஷுட் பாரு ஷுட் நாட் ஆஸ்க் கொஸ்டின். ஷி ஷுட் ஆஸ்க். அவளுக்கு அது அஃபெண்ட் ஆச்சுன்னா, அஃபெண்ட் ஆக தான் செய்யும். உங்களுக்கு உங்க ஷூவ மறைச்சு வச்சது, உங்களுக்கு ஒரு பிசிக்கல் பெயின் வரும்போது, நீங்க அமித் வந்து பயங்கரமா கத்துறாரு, செய்றாரு அப்டின்னா, அத வேலிடேட் பண்றோம்னா ஓகே. டாஸ்க்குக்கு எதுக்கு கோவப்படுற அப்டின்னா, இதே கூட்டம் தான் திவாகரும், அரோராவும் உள்ள இருக்கும்போது டாஸ்க்ல வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அரோரா வந்து லவ் லவ் பொண்ணு பொண்ணுன்னு சொன்னோனே, திவாகர போட்டு எல்லாம் அடிச்சோம். அப்ப அன்னைக்கு ஒரு இதா தான், இன்னைக்கு ஒரு இதா? அப்டிங்கிற கேள்வி தான் கேட்கறது. ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் பாரு, ஐயய்யோ! உமன் கார்ட் தூக்கிட்டான்னு கிடையாது. நீங்க டீச்சர் ரோல்ல இருக்கீங்க அப்டின்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணா, இது பண்ணா அஸ் அ ரோலா அந்த டாஸ்க்ல நீங்க கொஸ்டின் கேட்கணும். அத வந்து யாருமே வந்து அந்த பவுண்டரிய செட் பண்ணல. பிரின்சிபல் அதுக்கான ஸ்பேஸும் வந்து ஒழுங்கா குடுக்கல. குடுத்துட்டு என்ன பண்றாரு அப்டின்னா, ஸ்டூடண்ட்ஸையும் பேச வைக்கிறாரு. அப்புறம் எஃப்ஜி அங்க உட்கார்ந்து தொல்றான். ஸ்டூடண்ட்ஸ் பேசுங்க, ஸ்டூடண்ட்ஸ் பேசுங்க. ஸ்டூடண்ட்ஸோட இதையும் கேட்கணும். தட் இஸ் நாட் நீட். நீ இத பண்ணக்கூடாது. நீ யார் அத பண்றதுக்கு? அப்படின்னு கேட்டுட்டு அங்க அந்த டாஸ்க்க முடிக்கணும். அந்த ரோல் பிளேல யாருமே பண்ணல அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். இன்ஸ்டட் இட் கேம் அவுட் ஆஃப் வெஞ்சன்ஸ் தான். ஒரு மாரி கார்னர் பண்ணி வெஞ்சன்ஸ் கேம் ஆடுறதா இருக்கு. இப்பயுமே லைவ்ல வந்து என்ன போய்க்கிட்டு இருக்கு? கை இதாயிடுச்சுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கான். ஏன் அந்த அந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு குக்கர்ல அடுப்புல ஏத்துறது கூட அந்த கை வந்து விளங்காம இருக்கா அவனுக்கு? உன்னால கட் பண்ண முடியாது. தண்ணீல கை வைக்க முடியாது. பட் ரிமைனிங் திங் யூ கேன் டூ ரைட்? அவன் தெளிவா போய் வியானா கிட்ட வேற போய் கன்ஃபரண்ட் பண்றான். நான் வந்து நானே எப்படி வேலை செய்யாம இருக்கணும்னு நெனைக்கிறேன். அத யாரும் இங்க பேசல. ஆனா அத விட்டுட்டு 3 நாளா ஒரு பொண்ணு நைட்டும் பகலுமா உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. ஐயோ! கேரக்டர் அசாசினேஷன் கார்ட் எடுத்துட்டா, உமன் கார்ட் எடுக்கல. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இங்க Twitterல இருக்கிற வந்து செட் பண்ண நரேட்டிவ். அதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கன்டென்ட் ஓரளவுக்கு ஒத்து போதா, அத நம்ம பேசிறலாம் அப்படின்னு மாரி பேசிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் நாட் இட். அவளோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஸ்டூடண்ட்ஸா இருந்து ஃபன்னா பண்றது தேர் இஸ் அ மீட்டர். அத வந்து ஒழுங்கா அட்ரஸ் பண்ணணும்னு சொன்னது. அதுதான் அங்க கன்டென்ட். தேங்க் யூ. அந்த பாயிண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ண நெனச்சேன். தேங்க் யூ மேஜிக். சரண்யா பேசிருங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது, பேசுங்க. சேம் தான். எனக்கு இப்ப கனியம்மா, கும்மான்னு சொன்னதுக்கு அவ்ளோ பெரிய கான்வர்சேஷன் வச்சு, வியானா தப்பு அப்படின்னு சொல்லி அப்போ நேத்து நடந்த ஷூ மேட்டர்ல இருந்து எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு டைம் இருக்கு. அப்பவே வந்து இவ வந்து லெட்டர் தரா பாரு ஆக்சுவலி. அப்போ நான் கேட்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு ரொம்ப அசால்ட்டா எடுக்க அவளுக்கு உண்மையா அது வந்து ட்ரிகர் ஆயிட்டே இருக்கு ஆக்சுவலி. ஆல்ரெடி வந்த லெட்டர்ஸ் எல்லாமே அவளை பேஸ் பண்ணி அவளை ட்ரிகர் பண்ற மாதிரியே வருது. இவ்வளவு வேலை செஞ்சாங்களே அப்படின்னு யாரோ ஒருத்தர் பாராட்டி இருந்தா கூட அவளுக்கு இன்னும் எந்தவாயி இன்னும் நல்லா வேலை செய்வாங்க. ஆனா அங்க பண்றவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே போய் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி போய் அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, அவ இப்படி பண்ணா. விக்ரம் இன்னைக்கு 3 தடவை அழுதுட்டா. அப்போ அதுல ஏதோ என்னால நம்ப முடியாது, அது நடிப்பாத்தான் இருக்கும் அப்படிங்கிறான். அதாவது சபரி போய் அவளை சமாதானப்படுத்திருப்பா போல. அதுக்கு கூப்பிட்டு விக்ரம் வந்து சபரி திட்டுறான். நீ எதுக்கு போய் சமாதானப்படுத்துற? அவ காலையில இருந்து 3 சினாரியோல எழுதிருக்கா. அப்போ என்னால எல்லாம் அது உண்மையான்னு ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறான். இதே நீ அந்த வெங்காயத்துக்கு அழுதப்போ நாங்க எல்லாரும் சொல்ல முடியும்ல, நீ எந்த சினாரியில அழுதன்னு. இதெல்லாம் பாக்கையில ஆக்சுவலி பார்க்கவே பிடிக்க மாட்டீங்க சொல்ல போனா. இதத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ராஜேஸ்வரன் பேசுங்க, பிரகாஷ் பேசுங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ் அன்ஃபீல்டர் பேசுங்க. ராஜேஷ் பேசுங்க. பிக் பாஸ் டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே ஸ்டாஃப் கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க, அமைதியா கனிவா பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் டாஸ்கே கொடுத்துருக்காரு. பார்வதி ஸ்டார்டிங்லேருந்தே எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க வந்து பொறுமையா போகணுமோ அவ்வளோ தூரம் பொறுமையா ஆனால் டார்கெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுறது, ஸ்டாஃப் எல்லாம் மோஸ்ட்லி டார்கெட் பண்ணுறது பார்வதி தான் இருக்கு. அவங்க ரொம்ப பொறுமையா இந்த 2 டேஸா அமைதியா போயிட்டே இருக்காங்க. என்ன வந்தாலும் சரி சரி பண்ணலாம் பண்ணித்தரேன், எவ்வளோ டவுன் டு எர்த்தா தான் நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு தெளிவா ஒரு டார்கெட்டாக தான் அந்த லெட்டர்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அது படிக்கும் போதே அவங்க வந்து என்ன இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரியாக்ஷனோட தான் அவங்க போயிட்டு அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லணும்னு சொல்றாங்க.
எல்லாரும் சொல்லி நீங்கள் லாஸ்ட்டாக கேட்டுக்கோங்க, தனியாக கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கரெக்டாக இது நம்மளை ஏதோ கேரக்டர் தான் தப்பாக மென்ஷன் பண்ணுறாங்கன்னு அவங்க நல்லா ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து தான் சொல்கிறாங்க. ஆனால் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம அவங்களுக்கு ஏதோ ஒரு டபுள் மைண்ட் ஆயிடுது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. இதுதான் ஆக்சுவல். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இதை நம்மளை ஏதோ தப்பு சொல்லியிருக்காங்க, இதில் யாரோ நம்மளுக்கு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா இது இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரிய வரும் அப்படின்றதும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து இது யார் சொன்னாங்கன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு விஷயம் அங்கே ஸ்டாஃபும் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிடுறாங்க, பழி வாங்குறாங்க. ஃபுல்லாக அவங்க மேலே இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பண்ணுறதா இருந்தால் எதுக்கு பார்வதியை மட்டும் எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க? எதுக்கு விக்ரம் பண்ணணும், எதுக்கு கனி பண்ணணும், ஏன் எஃப்ஜே பண்ணணும்? பண்ணுறதா இருந்தால் எல்லாத்தையும் பண்ண வேண்டியது தானே? ஏன் பிரின்ஸ்பால் இல்லையா? ஏன் இவர் இல்லையா, தர்மலிங்கம் இல்லையா? இதே மாதிரி இந்த 4 நாளாக இவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணுறது ஒரே ஒரு ஆளை மட்டும்தான். அது ரொம்ப டவுனாக போக 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 ஏற்கனவே வேலையும் ரொம்ப இதாக இருக்குது. 2 பேர் தான் பண்ணணும். அந்த அந்த 2 பேர் பண்ணுற 4 பேர் பண்ணுற வேலையை 2 பேராக இருந்து அதுவும் ஒருத்தங்களா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கு. இதே இது அந்த இடத்துல வேற ஒருத்தங்களா இருந்திருந்தா நேரத்துக்கு உளுந்து எல்லாம் கவனிச்சிருப்பாங்க, உளுந்து எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனால் இவங்கன்றதுனால இதுக்கு எதுக்கு நான் பண்ணணும், இதுக்கு எதுக்கு நான் செய்யணும்? கேமுன்றாங்க. கேமில் எல்லாரும் நல்லா விளாடணும், கேமும் நல்லா போகணும்னு நினச்சாதான் கேம் நல்லா போகும். நம்ம மட்டும் நம்ம கூட இருக்கவங்க மட்டும் நல்லா விளாண்டுட்டு போயிட்டு நம்மளுக்கு பிடிக்காதவங்கலாம் விளையாடக்கூடாது, அவங்க இதுவே பண்ணக்கூடாது, அவங்க டார்ச்சர் பண்ண முடிவு பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ஓகே பிரகாஷ் பேசுங்க, அதுக்கப்புறம் பிபி அன்லிமிட்டட் பேசுங்க. தேங்க்யூ ப்ரோ. ரைட்டு. இப்போ பார்வதி எப்பயுமே சொல்ற ஒரு வார்த்தை தேர் இஸ் ஏ மீட்டர்ன்றாங்க. பார்வதி கிட்ட யார் எது பேசினா இருந்தாலும் ஒரு மீட்டரோட தான் பேசணும். பட் பார்வதி யாரை பத்தி வேணா எப்படி வேணா பேசலாம், அவங்களுக்கு மட்டும் மீட்டர் எதுவும் கிடையாதா என்னன்னு தெரியல ப்ரோ. அதுதான் ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு இன்சிடென்ட்லயுமே அவங்க எப்பனா அஃபெக்ட் ஆகுறாங்கன்ற பட்சத்துல அவங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க எப்பயுமே. கரெக்டுங்களா? there is a meter for everything, there is a meter for fun, there is a meter for that thing, the thing. அதுதான் புரிய மாட்டேங்குது. இவரும் திவாகரும் சேர்ந்து எவ்வளவு பண்ணியிருக்காங்க. அதே லிவிங் ஏரியால நீங்க பேசாதீங்கன்னு யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா அப்ப மட்டும் அதெல்லாம் முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் அப்பெல்லாம் மீட்டர் இல்லையா? இதை கேப்டன் எல்லாம் கூட திட்டிருக்காங்க. கேப்டன் அட்ரஸ் பண்ணுவாங்க, அப்பதான் ஒரு மேட்டரை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இவங்க உடனே அதெல்லாம் உடனே அப்போஸ் பண்ணி பேசும்போது அப்பெல்லாம் மீட்டர் எதுவும் தெரியல. இப்ப இவங்கள எதனா ஒண்ணு சொல்லிட்டாங்கன்ன போது there is a meter for everything. அது அதுதான் புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி அவங்கள சப்போர்ட் பண்ணலாம், எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ரைட்டு. பட் அவங்க பேசுற வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா நம்ம மட்டும்தான் கரெக்டு, மற்றவங்க எல்லாம் தப்புன்ற மாதிரியே எப்பவுமே பேசக்கூடாது. இப்போ இவங்க எல்லாருமே 1 vs 14 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது இந்த வீக். ஐ அக்செப்ட். பட் என்னன்னா இவங்களே கூட வார்டனா ஃபர்ஸ்ட் டேல இருந்தே பண்ணவே இல்லை கரெக்டா. வார்டனாவும் யாரும் சரியா பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களும் சரியா பண்ணல, ஈவன் பிரின்சிபலும் அவரோட கேரக்டர் சரியா பண்ணல. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். என்னடா பண்றீங்க, ஒரு ரோல் எடுத்தா அதுல எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் தான் சொல்றோம். ஸோ கேரக்டர் வைஸாவும் சரியா பண்ண மாட்டாங்க, அவங்களோட ஓன் ரியாலிட்டியில இருக்கும்போதும் சரியா பண்ண மாட்டாங்கன்றது தான் நம்ம இப்போ இதுவா இருக்கு, பேச வேண்டியதா இருக்கு. தேங்க்யூ. ஓகே பிக் பாஸ் அன்லிமிட்டட் பேசுங்க. ஆக்சுவலா பார்வதி இஃப் ஷீ சேயிங் அந்த மீட்டர் தான் ப்ராப்ளமா இருக்கு, they are going little bit overboard, அந்த மீட்டருக்கு மேல பண்றாங்கன்னா, when she went to the principal itself, she should have told that like that. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போற மாதிரி இருக்கு,
இது ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஆன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இட் would have been a totally different issue. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா she went too much overboard. டோட்டலா எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு கேரக்டர் அசோசியேஷன், அதுக்கப்புறம் நான் வீக்கெண்ட்ல பாத்துக்கிறேன்ட்டு அமித் சொல்றாரு. சரி, அமித் தான் இது ஒரு மாதிரி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு. ஐ அக்ரி. ஆனா அமித் சொல்லும் போது பார்வதி என்ன சொன்னாங்க, சீச்சி அப்படிலாம் எதுவுமே இல்லை, இது வந்து ஃபன்னா தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் விடுங்கன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் லாஃபிங் அண்ட் சிட்டிங் தேர் ஃபார் சோ லாங். அதுக்கப்புறம் வந்து ஷி காட் ஓகே இதை யூஸ் பண்ணிக்கலாமான்ற மாதிரி சம்திங் ஷி ஃபெல். அண்ட் தென் ஷி டுக் இட் ஓவர் போர்ட். கேரக்டர் அசோசியேஷன் எல்லாமே சொல்லிட்டு வெளியே போய் பேசும் போது ஓகே கேரக்டர் அசோசியேஷன் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா, அட்லீஸ்ட் ஸ்டே இன் தி ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்டையாச்சும் கரெக்டா எடுங்க. அதுக்கப்புறம் லிவிங் ரூம்ல வந்து நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்து அப்படிலாம் சொல்லல, ஜஸ்ட் அங்க அமித் எதுக்கு டென்ஷன் ஆனாரு, நான் இதை பெரிய இஷ்யூவாவே பார்க்கலன்ட்டு அவங்களே மாத்திடுறாங்க. அவங்க வேர்ட்ஸ் அவ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே உள்ள இருக்கவங்களே டென்ஷன் ஆகுறாங்களே, பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க பேசினதை கேட்டவங்க எல்லாருமே முட்டாளா இருக்கிறீங்களே. நான் அப்படிலாம் பெருசாவே எடுக்கல. ஐ ஜஸ்ட் டோல் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வார்னிங் கொடுக்கறதுக்காக தான் நான் இதை சொல்லணும்னு வந்தேன்ட்டு நீ வந்து லிவிங் ரூம்ல பேசினா. பட் ஹவு பேட் வில் இட் லுக் அப்படி பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி எவ்ரி ஒன் வில் கெட். அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தானே இருக்கும். என்னடா இப்படி இப்போ ஒரு 5 minutes முன்னாடி தான் அவங்க இப்படி பேசினாங்க, திரும்பி வந்து இப்போ மாத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ, அது யார் எழுதுனான்னு தெரியணும், அதுக்காக தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷி வாஸ் ரெடி டு அவங்க இதை வீக்கெண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போற அளவுக்கு ஜஸ்ட் டேக் அ ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி, அதுல நில்லுங்கன்ற. அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் இஸ் ஹேப்பனிங், இட்ஸ் பீன் ஹேப்பனிங் எவ்ரி டைம்ன்ற மாதிரி தோணுது. இந்த ஜாப் நான் இப்போ பண்ண மாட்டேன்ட்டு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டு ஷீல் கம் பேக் அண்ட் ஒரு 10-15 minutesல ஷீல் கம் பேக் அண்ட் டூ இட் அகேன். அதே மாதிரி வேற டாஸ்க்லயும் ஷீல் கோ அவே ஃப்ரம் தி ஜாப் அண்ட் தென் ஷீல் கம் அண்ட் டூ இட். ஓகே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எம்ஜியால முடியல, இந்த எண்ட் அமித் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஓகே நான் சமைக்கிறேன், பசங்களை வந்து மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், விஷுவல் வாஷிங்கும் நான் பசங்களை வச்சு பண்ணிக்கிறேன்றாங்கல்ல. ஓகே லெட் தம் டூ இட், நோ வாட்ஸ் த இஷ்யூ, அதுவாச்சும் பண்ண விடலாம்ல. அண்ட் தென் ஷி ஸ்டில் ஓகே நீங்க குக்கிங் பண்ணுங்க, நான் விசில் வாஷ் மட்டும் பண்றேன்ட்டு வாஷ் பண்ற மாதிரி போனாங்க. போயிட்டு அண்ட் தென் பாத்திரத்தை தூக்கி போட்டு வெளியே போய் அழுகுறாங்க. அழுதுட்டு வந்துட்டு நான் சமைக்கிறேன்ட்டு வராங்க, திரும்பி சம்மன் கன்வின்ஸ்ட் சமைக்கிறேன்னு வராங்க. இது எல்லாமே வந்து ஐ டோன்ட் நோ, அத உள்ள இருக்கவங்களுக்கு தான் they know how irritating and painful it is. இந்த கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாதுல்ல இப்படி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கண்டினியூஸா. அண்ட் ரசிகர்கள் சொல்ற மாதிரி see there is a meter, ஓகே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், பட் சம் கைண்ட் ஆஃப் ஃபன் எவ்ரி ஒன் இஸ் என்ஜாயிங்ன்ற போது இவங்களுக்கு தெரியுதுல திஸ் இஸ் நாட் அ பிக் டீல்னு அமித் கிட்ட சொல்றாங்கல்ல. சொல்லும் போது தென் லீவ் இட் லைக் தட் ஒன்லி, நோ லைக் வை சடனா அதை சீரியஸா எடுத்து இதுல நமக்கு ஒரு கேம் கிடைக்குது, இதுல நமக்கு வந்து கெயின் பண்றதுக்கு சம்திங் இஸ் தேர், அரோராக்கு நடந்த மாதிரி நமக்கு சம்திங் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு ட்ரை ஏன் கொடுக்குறீங்க, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்றப்போ தானே எவ்ரி ஒன் வில் என்ஜாய் த ஷோ. இதுல வந்து ஒரு சின்ன சின்ன அது எப்படின்னா அவங்க அவங்க பண்றது எப்படி இருக்குன்னா மத்தவங்களுக்கு ஐயோ இவங்க கிட்ட நம்ம எதுக்குமே போக வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க, எல்லாரும் பார்வதியை கார்னர் பண்ணி ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஐ டோன்ட் நோ, she needs to understand the game first of all அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எல்லாத்துக்குமே சம்திங் அதர் ஒரு ஓகே ஃபர்ஸ்ட் 2 days நல்லா பண்ணாங்க, அந்த எல்லா நல்ல பேரையும் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிற மாதிரி டோட்டலா பண்ணிட்டு போயிட்டாங்க. இட்ஸ் வாட் எவர் ஷி டிட்ன்ற மாதிரி தான் தோணுது. இஃப் ஷி ஹட் டன் டுடே அந்த எஃபோர்ட் போட்டதுக்கான அந்த பாராட்டு வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னான்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் ஷி இஸ் த ரீசன். அது கிடைக்கலன்னா அதுக்கும் அவங்களதான் ரீசனா இருப்பாங்களான்னு தோணுது. என்னங்க பாராட்ட போறாங்க? பெஸ்ட் பெர்ஃபார்ம் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? பண்ணியிருந்தா இல்ல ப்ரோ, அட்லீஸ்ட் விஜேஎஸ் would have Do you really appreciated. think இல்ல நான் கேக்குறேன், இல்ல do you விஜேஎஸ் would have really think appreciated for sure anyone is bro. going to வச்சு என்னங்க பூஜையா பண்ண போறாங்க அவங்க அப்ரிசியேஷன் வச்சு? ஏங்க ரசிகா, நான் திரும்பவும் சொல்றேன், பார்வதி ஹேஸ் டு சூஸ் ஹர் பேட்டில்ஸ், நாட் திஸ் வே. ஓகேங்களா? பிக் பாஸ் அது சொன்னதுதான் தெரியுது நான் அபி. சொல்றேன். இல்ல இவ இப்ப நான் அதே நான் தான் என்ன சொல்றேன். கேக்குறேன், இப்ப கொடுக்க மாட்டாங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்றதுக்காக நீ கண்டதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போக முடியாதுல்ல. பண்ணிருக்கணும்ன்றேன். she didn't do it, that is what I am questioning. FJ எதுக்கு வேலை வாங்கல? என்ன கிழிச்சிட்டு அததான் இருக்காங்க அங்க? நானும் சொல்லிட்டு சும்மா இருக்கேன். உட்கார்ந்திருக்கான். FJ இப்ப வார்டன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் வார்டனை சரியா வேலை வாங்காம
இன்எஃபிஷியன்ட்டா ஏன் இருக்காங்கன்னு தான் நான் நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். ஏன் எஃப்ஜே கிட்ட மட்டும் அவங்க பேச மாட்றாங்க? எஃப்ஜேட்ட ஏன் அவங்க சாஃப்ட்டா போறாங்க? இதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். அவர் மாஸ் மூமெண்ட் சொன்னார்லங்க, அதுக்காக தான். சொன்னார்ல, வீட்டுக்குள்ள வந்து என் ஏரியால வந்துட்டு பேர சொல்லிட்டு போயிருவியா நீ அப்படின்னா தெரியுமா? அதெல்லாம் பயந்துட்டாங்க போல எல்லாரும். சொல்லுங்க பிக் பாஸ் அன்ஃபில்டர், நீங்க முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் லாவண்யா பேசுங்க. அவ்வளவுதான் முடிச்சுட்டு அப்படி லாவண்யா பேசிட்டோம். சரி சரி, சூப்பர். லாவண்யா சொல்லுங்க. லாவண்யா. யா ஹாய். எனக்கு கொஞ்சம் மிக்ஸட் தாட்ஸ் தான் இதில் இருக்கு. ஆக்சுவலி அவங்க எடுத்துக்கிட்ட கேரக்டர் வந்து எல்லார்ட்டையும் செல்லம் கண்ணுன்னு பேசுகிற மாதிரி இருக்கலாம். பட் இட் டசன்ட் மீன் தட் ஷீ ஹேஸ் டு யூனோ எல்லாம் அவங்க சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதுக்கெல்லாம் வளைஞ்சு போகணும் அப்படிங்கிற பொசிஷனில் அவங்க இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எஸ்பெஷலி விக்ரம் மாதிரி ஆளுங்க செய்கிற ஒரு விஷயத்துக்கும் அவங்க வளைஞ்சு போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொறுமையாகவே அத வந்து பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது, இத நான் அலோ பண்ண மாட்டேங்கிற ஸ்டாண்ட் அவங்க எடுத்திருந்திருக்கலாம் ஃபார் ஒன். அடுத்தது வந்து இன்னைக்கு நடந்த இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு, இதுல வந்து ரொம்ப இது ஜட்ஜ்மெண்டலா போற மாரி இருக்காங்க இருக்கிறது எல்லாமே. அப் அந்த லெட்டர் வார்டன அட்ரஸ் பண்ணி, வார்டன சொல்லி வந்துருச்சு அப்படிங்கும்போது, இட்ஸ் ஹர் ப்ரெரோகேட்டிவ் இல்லையா? ஷி கேன் டேக் வாட்டெவர் என்ன சொல்றது? ஷி கேன் டேக் வாட்டெவர் பாயிண்ட் ஷி வாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னோட இதுவா இருக்கு. அவங்களுக்கு அது என்ன கார்ட்னாலும் அவங்க அதுல ப்ளே பண்ணலாம். சி இட் இஸ் அஃப்கோர்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஷி வாண்ட்ஸ் டு ப்ளே வித் இட். அதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். அவங்கள வச்சு அட்ரஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அத அவங்க ஏன் அட்ரஸ் பண்ணக்கூடாது? அவங்க ஏன் அத வச்சு ப்ளே பண்ணக்கூடாது? எப்படினாலும் அத அவங்க ப்ளே பண்ணலாமே! இத வந்து நீ பேசவே கூடாது. அமித்தே விட்டுட்டாரு. நீ என்ன பேசுறதுன்னு எப்படி இன்னொருத்தவங்க கேட்கலாம்? அவங்கள வச்சு தானே அது வந்திருக்கு. அமித் வாஸ் ஜஸ்ட் அ கேரக்டர் ஹூ பிளேட் அலாங் அதுல. இட் வாஸ் என்ன சொல்றது? அது வந்து வார்டன தான அக்யூஸ் பண்ணியே வந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ இட்ஸ் ஹர் ப்ரெரோகேட்டிவ் தானே. எப்போ வந்து கனி அண்ட் அதர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதுல வந்து வாய்ஸ் பண்றாங்களோ, அப்போதான் அது வந்து அக்லியா போக ஆரம்பிச்சது. அண்ட் ஐ ஃபீல் லைக் அமித் பிளேட் இன் திஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் பாரு ப்ளே பண்ணத விட அமித் தான் இதுல நெறைய ப்ளே பண்ண மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் அந்த ப்ளே தான் கடைசியா அந்த குக்கிங் அண்ட் வெசல் வாஷிங்ல வந்ததுமே. ஆல் பாரு வாண்டட் டு சே வாஸ், நான் அங்க இருந்தாகணும். வெதர் நீங்க யார் ஹெல்ப் பண்றீங்களோ இல்லையோ, ஐ ஹேவ் டு பி அ பார்ட் ஆஃப் தட் குக்கிங் அண்ட் வெசல் வாஷிங். நீங்க ரொம்ப கன்வீனியன்ட்டா அமித் செட், "ஐ வில் டேக் அலாங் ஆல் தி பாய்ஸ் அண்ட் நாங்க குக் பண்றோம். நீ தள்ளி நில்லுன்னு" சொல்ட்டாரு. அதத்தான் ஷி வாஸ் அகெயின்ஸ்ட். ஷி வாஸ் சேயிங், "எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தானே நான் கேட்கிறேன். என்னைய தள்ளி வச்சுட்டு நீ ஏன் அத பண்ற?" அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. அப்ப ஏன் வெசல் வாஷிங்க மட்டும் என்னைய பண்ண சொல்றீங்க? அப்ப அதையும் நீங்களே பண்ண வேண்டியது தானே. தட் இஸ் வாட் ஷி வாஸ் ட்ரையிங் டு சே. வெளியில போய் அழுதுட்டு வந்தா கூட ஷி அகைன் வாண்டட் டு பி இன் தட் பிகாஸ் அது அவங்களோட ரோல். அவங்க தான் அத ப்ளே பண்ணி ஆகணும். நாளைக்கு பிக் பாஸ்ட்ட இருந்தும், விஜேஎஸ்ட்ட இருந்தும் வரப்போற கொஸ்டின் அதுவா தான் இருக்கும். அதனால தான் ஷி வாண்டட் டு பி இன் இட். தட்ஸ் இட். நர்மதா பேசுங்க. அதுக்கப்புறம் யோகேஷ் பேசுங்க. ஹாய், தேங்க்யூ. இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, பார்வதி வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட் தான். ஆனா, அவங்க வந்து கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல வந்து ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ண மாட்றாங்கன்றது உண்மதான். ஆனா, அவங்க சம்டைம்ஸ் எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. அத எப்படி எடுத்துட்டு போணும்னு தெரிய மாட்டேங்குது. சில பேர் பேசிட்டாங்கன்னா, உடனே அவங்க இப்படி தப்பா போயிடுமோ, அப்படி தப்பா போயிடுமோன்னு அவங்க மல்டிபிள் வேஸ்ல வந்து உடனே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். செகண்ட் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வெரிகோஸ் வெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்ப பீரியட்ஸ் இஷ்யூ இருக்குன்னு சொல்லும்போது, பிக் பாஸே கூட கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாரி பண்ணியிருக்கலாம். பட் அவங்க ஏன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது, ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, அது கொஞ்சம் பர்ஸ்ட் ஆகும்போது அவங்க என்னென்ன பேசுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கடகடன்னு ஏதாவது பேசிடுறாங்க. அண்ட் இன்னொன்னு கம்ப்ளீட்டா இப்போ இவங்க வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பேக் டு பேக் ஒரு கிட்டத்தட்ட சாட்டர்டே எபிசோட் ஃபுல்லாவே வந்து பார்வதியும், திவாகர் போன வீக்ல வந்துட்டு பயங்கரமா அவர் வந்து திட்டினதுனால என்னவோ தெரியல. இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு மத்தவங்கலாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. இவங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு எல்லாருமே இப்போ அமித் கூட பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆட்டிட்யூடே வந்து எப்படி மாறிடுச்சுன்னா, "நீங்க தான் நாங்க இருக்க மாட்டேன். அந்த இடத்துல இருக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி. அவங்கள வச்சுட்டு ஒர்க் பண்றதுக்கு யாருமே ரெடியா இல்ல. அவங்கள தனியா தான் வந்து ஒர்க் பண்ண வச்சு, ஒண்ணு கஷ்டப்படுறதா இருக்கட்டும், இல்லக்கா அவங்கள ஒண்ணுமே யூஸ் பண்ணாம இருக்கட்டும். அந்த மாரி தான் வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா பார்வதிக்கு ஒரு பக்கம் ஸ்கோர் ஆனாலுமே, ஒரு பக்கம் வந்து அவங்க பர்சனலா கொஞ்சம் டேமேஜ் ஆயி, அதனால கொஞ்சம் ப்ரொவோக் ஆயி ரொம்ப கத்தி இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிப்பாங்களோன்ற மாதிரி வேற இருக்குது.
இதுல சீன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பார்வதி நான் எப்படி பார்க்குறேன்னா, பார்வதி வந்துட்டு ஏன் வந்து அத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் இப்போ ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல ஹை ஸ்கூலோ சம்திங் சொன்னாரு நடிக்கிற பிக் பாஸ். ஸ்கூல்ல முதல்ல இந்த மாரிலாம் திருட்டுத்தனம் பண்ணுவாங்களா? பண்ணா செம்ம அடி விழாதா? இது என்ன சொசைட்டிக்கு நல்ல மாரலா இது? ஒளிச்சு வைக்கலாம். ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க இப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. இப்படிலாம் பண்ணாங்க ஒரு ஹாஸ்டல்ல வச்சிருப்பாங்களா? இப்ப அம்மா கூப்பிடு, அப்பா கூப்பிடு அனுப்பிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க பண்றதுல ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. சொன்ன மாதிரி இவங்களுக்குள்ள பண்ணும்போது பாசிட்டிவா கலாய்ச்சிக்கிறாங்க, பாசிட்டிவா பேசிக்கிறாங்க. இந்த டீம் அதுதான் அந்த டீச்சர்ஸ் சைடுல. இங்க வார்டன் வந்து ஐயோப்பா! அந்த எஃப்ஜே வந்து பைத்தியமான்னு தெரியல. எனக்கு பார்த்தாலே இப்படிலாம் ஒரு கேரக்டர் இருப்பாங்களா? இப்போ இவங்க பேசும்போது அமித், எஃப்ஜேன்னு சொன்ன உடனே இல்ல, இல்ல பெர்னாண்டஸு பேர் என்ன? அ அவரு பேரு அமித் பேர் தர்மலிங்கம் சொல்றாங்க. ஆனா இவங்க மட்டும் இல்ல. அ எ அ அப் ஜஸ்ட் இப்படி இவங்க மூவ் பண்ண உடனே இல்ல நான் இப்படி சொன்னேன்ல, அப்படி சொன்னேன்னு பேசும்போது, எஃப்ஜே பேசுற கான்வர்சேஷன் கேட்கும்போது, அப்ப அவர் மட்டும் கேரக்டராவா இருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் வார்டன் இவ்ளோ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவாரா? அண்ட் பிரஜன் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைக் அவள அக்கா, அண்ணான்னு ரொம்ப இதா பேசிட்டு இருக்காங்க. வாய்ஸ ரைஸ் பண்ணி பேசாதீங்க. கம்மி பண்ணி பேசுங்க. ரொம்ப ஒரு மாரி கார்னர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒருத்தர வந்து கார்னர் பண்ணி அங்க பேசுற மாதிரி இருக்கு. அண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல. சரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பேசலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்றாங்க. அது ரொம்ப அதான் சொல்றேன் இவங்க ஐ மீன் ஆப்வியஸ்லி பிக் பாஸ்னா கொஞ்சம் நெறைய இந்த மாரிலாம் இருக்கும் தான். நாய்ஸியா இதுவா இருக்கும். பட் ஸ்டில் அவங்க எல்லாம் கார்னர் பண்றதுனால வந்துட்டு ரொம்ப இதுவாகுது. லைக் நமக்கே எரிச்சலா வருது பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஆங்கிள்ல பார்த்தேன்னா, பார்வதி வந்து அமித் 2, 3 தடவ ஸ்ட்ரெஸ் பண்ணி, "உங்களுக்கு பரவாயில்லையா? உங்களுக்கு பரவாயில்லையா? எனக்கு ஒரு மாரி இருந்ததுன்ற" மாரி சொன்னத வச்சுட்டு, ஒருவேள அவருக்கு இப்போ கொஞ்சம் க்ளோஸா போறாங்க ஃப்ரெண்டா அவர்கிட்ட. ஸோ அவருக்கு இன்னும் ஏதாவது வந்துரக்கூடாது. இதுக்கப்புறம் நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு இல்லையா? ஸோ வேற ஏதாவது இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் லெவல் போயிட போறாங்க. அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு கூட அவங்க நெனச்சு கொஞ்சம் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அத வந்து ஒரு ஒரு இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க வந்து ட்ராமா பண்ண போறோம். சமைக்கிறது வந்து லைஃப் ஸ்கில் கத்துக் குடுக்க போறோம். சாமான் கழுவுறதுக்கு, சமைக்க கத்துக் குடுக்க போறோம். அப்படி வச்சு வேலை வாங்கிக்கிறோம். அந்த மாரி ட்ராமா பண்ற மாதிரி, ஏன் இப்ப பார்வதி வந்து இந்த மாரி லெட்டர் எழுதிட்டாங்க. ஒரு ஸ்டூடண்ட்ஸ் எழுதிட்டாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இன்ஃபாக்ட் திவ்யா தான் எழுதுறாங்கன்னு சொன்னா கூட பார்வதி இவங்க கம்முனு ஆயிடுவாங்க. ஏன்னா, பார்வதிக்கும் கொஞ்சம் சில பேர் புடிச்சு இப்ப கமருதீன் எழுதுனா, அந்த மாரி சில பேர் சொன்னாக்கா கம்முனா இருக்க போறாங்க பார்வதியுமே. அது ரொம்ப இன்னும் காமிக்கலா கூட எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒருவேள அவங்க அது கூட அவங்க பிளானா இருக்கலாம்ல. யார் எழுதுனா தெரிஞ்சதுனாக்கா, அதுக்கேத்த மாரி இப்போ வந்து சுபிக்ஷாவாரோ, இல்ல வியன்னா இந்த மாரி மத்தவங்க யாரோ எழுதியிருந்தாங்கனாக்கா, கொஞ்சம் இப்ப அரோராலாம் எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் வீக் மட்டும் நீ பேசினியேம்மா பெருசா கேரக்டர பத்தி நான் உன்ன பேசுறேன்னு சொல்லி அவ்ளோ இது பண்ணீங்கல்ல. இன்னைக்கு ஏன் என்ன பண்றீங்கன்னு கூட அவங்க கேட்கலாம் இல்லையா பாயிண்ட்டா? அது மாரி கூட அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம். ஸோ, இப்ப அவங்களும் ஒரு ட்ராமா செட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பார்வதி ஐ மீன் அவங்க தனியா இருக்கிறதுனால மேபி அவங்கள யாருமே இது பண்ணிக்காதனால மேபி இது வந்து ரொம்ப கிளம்ஸி ஆயிடுச்சா இருக்கும். பட் ஸ்டில் அ அதான் பிடிக்கலன்றது வந்து ரொம்ப அப்ரப்ட்டா தெரியுது. எல்லாருமே வந்து அவங்கள பிடிக்காத மாரியே நடந்துக்கிறத பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகுதுங்க. பட் ஸ்டில் பட் சில பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க. அத பார்க்கும்போது ஹேப்பியாவும் இருக்கு. அவ்வளோதான் என்னோட கன்சர்ன். தேங்க் யூ. லோகேஷ் பேசுங்க. லோகேஷ் இருக்கீங்களா? ப்ரோ, லோகேஷ் ப்ரோ. காணோம். அடுத்து ப்ரோ. என்ன பேசுறாங்க? யாரோ பேசுறாங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, பேசுங்க. ப்ரோ என் பாயிண்ட் அதுதான். she she needs to choose the battle and choose it wisely ப்ரோ. எல்லாத்துக்குமே if she அது எனக்கு வந்து ஒரு மாரி அவங்க ஃபோக்கஸ் அவங்க பக்கம் திருப்பணுன்ற மாரி தான் தெரியுது. இப்போ நீங்க கேரக்டர் அசாசினேஷன் ஸ்டாண்ட் எடுத்துட்டா அட்லீஸ்ட் ஸ்டே இந்த ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்ட கரெக்டாவாச்சும் எடுங்க அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் ஏன் உள்ள வந்து மாத்தி பேசுறீங்க? உள்ள வந்து அதுக்காக நான் சொல்லல. ஜஸ்ட் அந்த மீட்டர தாண்டி போயிடுச்சுன்ட்டு ஸ்டூடெண்ட்ட வார்ன் தான் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது ஏன் பண்றீங்க? இல்லன்னா இது யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக பண்றீங்க. அது ஏன் பண்ண சொன்னீங்கன்றபோது அத யாருமே அத எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி இருக்கு. கூட இந்த ரீசன்க்காக தான் நோபடி இஸ் ஏபிள் டூ டிராவல் வித் ஹர் இன் த ஷோ அப்படின்ற மாரி தோணுது. எல்லாருமே சொல்றாங்க அவள கார்னர் பண்றாங்கன்ட்டு. பட் த ரீசன் பிஹைண்ட் தட் இஸ் ஹெர்செல்ஃப் ஒன்லி இல்ல. இஃப் யூ கூட இருக்கவரு கூடயே இருந்துட்டு டிராவல் பண்ணிட்டே வந்து சம்திங் லைக் திஸ் ஹேப்பன்ஸ் அவருக்கே இப்படின்னு ஒண்ணு நடக்குதுன்றப்போ ஆப்வியஸ்லி நோபடி வில் பி ஏபிள் டு டிராவல் வித் ஹர் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் அண்ட் டு ஆட் அ பாயிண்ட், இப்போ இங்க ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவர் வந்து உங்களுக்கு ஓகேவா ஓகேவா அப்படின்னு கேட்டதுனால இது அமித்காக போய் பேசினாங்க அப்படின்னு. அதே அமித் வேணாம் வேணாம் விட்டுருங்கன்னு வெளியில எல்லாம் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணாரு. அவங்க அதோடவே விட்டுட்டு
ஓகே சார், நீங்க நான் அப்புறம் பொதுவா அட்ரஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்கன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட்டு. பட் இது எனக்கு எனக்கு தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஐ அக்ரி வித் ஏங்க பிக் ஜஸ்ட் பாஸ் லைக் பிகாஸ் அது அமித்துக்கு ப்ராப்ளமா இல்ல. அவருக்கு பேச வேணான்றதுக்காக இவங்களும் பேசாம இருக்கணுமா? அவசியம் இல்லல்லங்க. இல்லங்க. அவங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் சொன்னேன். அமித் அப்படி கேட்டதுனால 2, 3 டைம் கேட்டதுனால மேபி அமித்காக அவங்க வந்து இந்த மாரி ஸ்டாண்ட் எடுத்து அமித்துக்காகலாம் பேசுறாங்கன்றதுக்கு பேச நான் வேணாம். சொன்னேன். அவங்களுக்காக பேசுறது ஓகே தானே. அவங்க எதுக்கு அமித்துக்காக பேசணும்? அவங்க அவங்களுக்காக பேசுறதே ப்ராப்ளமா இருக்கே. எனக்கு இப்ப பிக் பாஸ் சொன்ன மாரி தான் நெறைய இடத்துல அவங்க வந்து அவங்க ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்தாங்கன்னா, அந்த பாயிண்ட்லயே அவங்க ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களே அந்த இடத்துல நெறைய கொஞ்சம் லிட்டில் பிட் கான்ட்ராடிக்ட் பண்ணிக்கிற அது மாரியும் வந்து இருக்கு. நேச்சுரல் தானே அபி. இப்போ உங்களுக்கு யாராவது கூட இப்ப நீங்க வந்து கனி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்ப கனி வந்து என்ன சொன்னாலும் அது கரெக்ட்டு வேலிடேட் பண்றதுக்கு அந்த வீட்ல ஒரு 5 பேர் கூடவே இருக்காங்க. பார்வதிக்கு அந்த மாரி யாருமே இல்ல. அதனால நேச்சுரலா அவளோட தாட்ஸ் வந்து வேவர் ஆறது ஒரு நியாயமான விஷயம் தான். நம்மளுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வரும்ல. என்னடா நம்ம பண்றது கரெக்ட்டா? அப்படின்றது. நீ வந்து என்னதான் நிஜமாவே கரெக்ட்டா பண்ணாலுமே உனக்கு அந்த டவுட் வந்து வரதான் செய்யும். ஏன்னா, எல்லாருமே அகைன்ஸ்ட்டா இருக்கும்போது அது அப்படிதான் இருக்கும். அந்த வீட்ல எப்பயுமே வந்து அந்த வீட்ல பார்வதினா வேற, மத்தவங்கன்னா வேறன்றது தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து புதுசே கிடையாது. இன்னைக்கும் அதான் நடந்துச்சு. எப்பயுமே அதான் நடக்குது. அதான் நானும் சொன்னேன். வேற வேற மீட்டர், வேற வேற ஸ்கேல் தான் இவங்க 2 பேத்துக்கும். சரி ரசிகன் ப்ரோ, சாண்ட்ரா அதுக்கான தேர்ட் வீக் அதுக்கான ரீசனும் போயிடுவாங்களா? ஐ திங்க் அதுக்கான ரீசனும் பார்வை தான் நான் நினைக்கிறேன். இப்ப சொன்ன மாரி கூட டிராவல் பண்றவங்கள வந்து அண்டர் தி பஸ் போடுறாங்க, இது பண்றாங்க அப்படின்னு அவங்க மேல ஒரு கிரெடிபிலிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால ப்ராபப்ளி யாருமே வந்து யாருங்க? சரி அப்படின்னு எனக்கு அவங்க உள்ள தெரியலையேங்க. இருக்கவங்கள எ சொல்றேன் நானு. அவங்க அப்படி நினைக்கிறாங்கங்க. நமக்கு தெரியல பாருங்க. இப்ப இன்னைக்கு அமித்துமே அதான் சொல்றாரு. இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். உன்ன நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அமித்தே மாத்தி பேசி மாட்டிக்கிட்டாரு. நீங்க என்ன அமித்துக்கு முட்டு குடுக்குறீங்க? ஸ்டார்ட்டிங்ல எனக்கும் அந்த லெட்டர் பார்த்தோனே எனக்கு ஒரு தப்பா தான் தோணுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இத விட்டுருங்க அப்படின்றாரு. இல்ல ஒண்ணுமே அவர் என்ன இல்லன்னா சொல்றாரு, இது அவ்ளோ பெருசா ஆக்குற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்றாரு அவரு. இல்ல அவரு ஆமாங்க. வெளியில வந்து பார்வதி, அமித் காம்போ மாரி ஏதாவது போயிடுமோ! அப்டின்ற மாரி பயப்படுறாரு. மேபி அவங்க ஒய்ஃப் திட்டுவாங்களோ! அப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் மேபி அது மாரி எதுக்காக பயப்படுறாரான்னு தெரியல அவரு. இன்னொன்னு ஒண்ணு அவர் 1 ஹவர்ல சொல்றாருங்க. இந்த மாரி பார்வதி வந்து ஒரு விஷயத்த வெளியில நடந்த ஒரு விஷயத்த வந்து இங்க திருப்பி திருப்பி பேசும்போது, அதே திருப்பி திருப்பி பேசாதீங்க. ஒரு மாரி ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அத நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம்ல. அப்ப இது மாரி இதையும் அவங்க திருப்பி திருப்பி பேசுறது எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்படின்றாரு. அபி அண்ட் இந்த இடத்துல அமித் வந்து ப்ளே பண்ணாருன்னே கூட நீங்க சொல்லுங்க. பட் ஆனா வந்து அவரு அந்த விஷயத்துல பேச வேணாம் அப்படின்னும்போது, இது எனக்கு 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்துலயேங்க நெறைய கான்ட்ராடிக்ஷன் பாருகிட்ட. எனக்கு வந்து அவங்க எதுக்காக ரியாக்ட் பண்ணாங்க? அவங்களும் பிளேஃபுல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தர்மலிங்கம் அவர் கூட இது பண்ணி பேசும்போதெல்லாம் அவங்களும் ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ல மட்டும் ஏன் அவங்க அவ்ளோ பெருசா அஃபெண்ட் ஆயி ஏன் பேசுனாங்கன்றது என்னால இன்னுமே நீங்க என்ன சொன்னாலும் என்னால அத இது ஜஸ்டிஃபை பண்ணி என்னால அது வந்து ஏத்துக்கொள்ள முடியல. திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயமா கடந்து போயிருக்கு. இது எதுக்கு இவ்ளோ தூரம் கனெக்ட் பண்ணி இதுல வந்து அவங்க, இவங்க அப்படிலாம் ஏன் பேசணும் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. மேபி நான் வந்து இது வேற மாரி பார்க்கறதுனால அப்படி இருக்கலாம். பட் ஐ கைண்ட் சீ திஸ் இப்படிதான் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ். அதுதான் எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்குற கமருதீனே முட்டு கொடுக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க இன்னைக்கு. கம்ருதீனும் அங்க வந்து இப்படிதான் பேசிட்டு போனான். அதனால தான் எனக்கு வந்து என்ன ஏன்னா சொல்றதுன்னு தெரியல. கமருதீன் வந்து ஸ்டூடண்ட்டுங்க. அவன் வந்து ஸ்டூடண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போயிட்டான். அப்புறம் சி என்னங்க? அவ அப்ப அங்க ஸ்டூடண்ட் இதுக்குள்ள போயிட்டு அவ இருக்கும்போது, வந்து ஃபன் டாஸ்க்ல டாஸ்க், ஃபன் அவ லெட்டர்லன்ட்டு எழுதிட்டு போயிருக்காங்கன்ற மாரி தானே ஏங்க கேட்பாங்க. நான் திரும்ப திரும்ப அதேதாங்க கேட்கிறேன். இப்ப கனி வந்து ஒரு டீச்சரா இருக்கான்னா, எனக்கு வந்து இப்ப போர்ட்ல எழுதினது தப்புன்னு பேசி சாரி கேட்க வச்சிருக்கா. அதே தானே இவ பண்றா. இவளுக்கு ஏன் அந்த அந்த சாரி ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்கிறேன். ஏன் அவ்ளோ கஷ்டமா இல்ல இருக்கு? பூனை, அவங்க அந்த மீட்டர் சொல்றாங்கல்ல, அத எந்த இஷ்யூவ மீட்டரு? ஷீ குட் இப்போ கொஞ்சம் ஓவர் போர்டா போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதை வார்ன் பண்றதுக்கு தான் சுரேஷ் இந்த சார் ஆமா. மாதிரி ஸ்பீக்கர் 3 குடுத்துருங்க. செகண்டா அதுதான் மாத்தி சொன்னாங்க. பேசினாங்கல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அவங்க. அதுதான் சொன்னாங்கல்ல, அத ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ இவ்வளவு பெருசாவே ஆயிருக்காது. அதை எடுத்துட்டு போய் பிரின்சிபல் கிட்ட பேசியிருந்தா அவங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அவங்க இதை பிரின்சிபல் கேரக்டர் கிட்டயும் நான் அசசினேட் பண்ணிட்டாங்கன்னு பாருவா கத்திட்டு பேசுறேன்னு ஏன் சொன்னாங்கன்னு என்னால அது புரிஞ்சுக்க முடியல. எனக்கு எனக்கு சுத்தமாவே புரியல. அதான் சொல்லலாம். எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு இந்த இஷ்யூ. நீங்க சொன்னீங்கல்ல, பார்வதி சாரி வந்து டு யாரு இன்டரப்ட்ங்க. கூட டிராவல் பண்ணாலும் ஒரே நிமிஷம். அண்டர் த பஸ் போடுறாங்கன்னு. அது வந்து பாருக்கும் நடந்திருக்கு. வாட்டர்மெலன்